ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஆர்கானிக் ஹேர் ஆயில் பற்றின வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எதனால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மோஸ்ட்டாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு முக்கிய ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீட் அதிகமாகிடுச்சு, நம்ம உடம்புல ஹீட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். டேண்ட்ரஃப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணலை அப்படின்னா அந்த ஷாம்பு எல்லாமே நம்மளோட ஸ்கேல்பில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு ஹேர் ஃபால் வரும். நெக்ஸ்ட்டு ஹீட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகும். இந்த ஹேர் ஆயிலை நம்ம வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹீட் வந்து குறையும். நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஹேர் ஃபாலுமே இருக்காது. இது எல்லாமே வந்து நம்ம செக் ஆடின எண்ணெய் அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த ஆயிலை ஹீட் பாடியாக இருந்துச்சு அப்படின்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் நம்ம வச்சு இதை நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லை எனக்கு ஹீட் உடம்பு கிடையாது, எனக்கு கூலிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம மாதத்தில் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இதில் வந்து விளக்கெண்ணெய் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து கூலிங் அதிகமாகிடுச்சுன்னா கோல்டு பிடிக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் ஏற்ற மாதிரி இந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஹேர் ஆயிலை மேக் பண்ண நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு பியூர் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பவுல் 2 விட்டமின் இ கேப்சூல். இந்த கேப்சூல் வந்து நமக்கு நார்மல் ஃபார்மசிலே நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரிப்பாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர்க்கும் போடலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இது எல்லாமே வந்து நான் வாங்கின ஆயில் எல்லாமே வந்து செக் ஆன எண்ணெய் தான். ஸோ நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே வந்து இந்த பவுலில் இந்த ஆயில் எல்லாத்தையுமே 2 ஸ்பூனாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். இந்த நல்லெண்ணெயை 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூலும் யூஸ் பண்ணணும். டென்சிட்டி எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன், அதையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேஸ்டர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நியூவாக ஹேர் வந்து குட்டி குட்டியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹீட்டும் நமக்கு வந்து குறைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பியூர் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னாலே நமக்கு கம்மி ரேட்லேயே கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இது 3த்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். காமனாக வந்து ஆயில் எப்பவுமே வந்து மர்ஜ் ஆகாது. இப்போ இது கூட அந்த விட்டமின் இ கேப்சூலை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விட்டமின் இ கேப்சூலை வந்து இதில் போட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து தூக்கி போட வேண்டாம். அது நம்ம ஃபேஸில் நல்லா ஜஸ்ட்டு சும்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு டிப் கேர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ விட்டமின் இ கேப்சூலும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து ஆயில் வந்து மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து ஒன்றா மர்ஜ் ஆகாது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டபுள் பாயிலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். நம்ம ஓகே, இப்போ இந்த விட்டமின் இ கேப்சூலை அந்த ஆயிலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பக்கத்தில் ஹீட்டாக ஒரு வாட்டர் பவுல் வச்சுருக்கேன். அந்த கிண்ணத்தில் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஓகே, கொதிக்க வச்சாச்சு. நல்லா ஹீட்டில் இருக்குது அந்த தண்ணி. இப்போ இந்த கிண்ணத்தில் இருக்க ஆயில் எடுத்து அதில் அப்படியே நம்ம வைக்க போகிறோம். நம்ம இதை வந்து டேரெக்டாக அப்படியே அடுப்பில் வச்சோம் அப்படின்னா தண்ணி கொதிக்கும்போது அந்த ஆயிலில் பட்டுரும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கிண்ணத்தை எடுத்து வச்சுருக்கோம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கதால நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா அதை மர்ஜ் பண்ணி விடுறேன். அது நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வாரத்தில் 2 நாள் ஹீட் உடம்பு இருக்கிறவங்களாம் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் வச்சு தலைக்கு குளித்தாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப கூலிங்காக இருக்கிற உடம்புங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாதத்தில் ஒரு 2 டைம்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இதில் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து கோல்டு பிடிக்கும். நீங்கள் அவங்கவுங்களுக்கு பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஓகே, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம 4 எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால தான் வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து எல்லாமே மெர்ஜ் ஆகிடுச்சு. இது மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு விட்டமின் இ கேப்சூலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு வந்து இதில் போடலை. நம்ம அதை போட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ அதில் இருக்க நமக்கு எல்லாமே நமக்கு கிடச்சிரும். இப்போ ஆயில் வந்து லைட்டாக ஹீட்டில் இருக்குது. அதை எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஓகே, நமக்கு வந்து இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரெகுலர் ஹேர் ஆயில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.